தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய தலைவராக திண்டுக்கலை சேர்ந்த ஜான்சி ராணி நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனார்த்தன் திரிவேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய தலைவராக ஜான்சி ராணி நியமிக்கப்படுவதாகவும் இதற்கு கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். முன்னதாக விஜயதரணிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனுக்கும் சத்தியமூர்த்தி பவனில் பேனர் வைப்பது தொடர்பாக மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைவர் பதவியிலிருந்து இளங்கோவனை நீக்க வேண்டும் என்று விஜயதரணியும், மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விஜயதரணியை நீக்க வேண்டும் என்று இளங்கோவனும் காங்கிரஸ் தலைமையை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விஜயதரணி நீக்கப்பட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஜான்சி ராணி மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னம்மாளின் பேத்தி ஆவார்.